ஆசைக்கு அளவே இல்லை என்பார்கள். நன்றாக படிக்க வேண்டும், நல்ல நிறுவனத்தில் வேலை பார்க்க வேண்டும், பை நிறைய சம்பளம் வாங்க வேண்டும், பேரழகு வாய்ந்த பெண்ணை மணமுடிக்க வேண்டும், அரண்மனை மாதிரி வீடு கட்ட வேண்டும், அழகழகாய் பிள்ளைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும், நிம்மதியாக வாழ வேண்டும். நீளும் ஆசைகளுக்கு நீலவானமே இல்லை. ஆனால் stopped. What's that, Dave? Nothing. How we doing? Oh, we're ready. You, feeling the magic? Oh, I'm feeling the magic. All right. Let's hit him. Yeah. Let's do it. Here we go. Let's hit him. Let's go make $30 million. Good morning. Before I begin, let me... எல்லாம் ஒரே ஒரு நொடியில் தூள் தூளாகி விடுகிறது. திடீரென மரணம் வந்து அணைத்துக் கொள்கிறது. மனிதன் தனது அளவிலா ஆசைகளை அடைய ஏதேனும் வழி உண்டா? சரி, ஏதோ ஒரு வகையில் மனிதன் வாழ்க்கையில் செட்டில் ஆகி விடுகிறான். மனைவி, மக்கள், நண்பர்கள், உறவினர்கள் என்று எல்லோருடனும் சேர்ந்து இன்புறுகிறான். ஆனால் ஐயோ, என்னவென்று சொல்வது? மரணம் வந்து அவனை எல்லா உறவுகளிலிருந்தும் வெட்டி பிரித்து இழுத்துச் சென்று விடுகிறது. மீண்டும் அவன் தன் உறவுகளை காணவோ அவருடன் மகிழ்ந்து இணைந்து இருக்கவோ ஏதேனும் வாய்ப்பு உண்டா? ஓர் அறிவியல் மேதை தன் அரிய கண்டுபிடிப்புகள் மூலம் மனித குலத்திற்கு நன்மை செய்கிறார். ஆனால் நூற்றாண்டுகளாக தொடரும் அந்த நற்பணிக்கான வெகுமதியை பெறுவதற்கு முன்னரே அவர் மரணித்து விடுகின்றார். ஈயெறும்புகள் கூட மரணித்து விடுகின்றன. மேதைகளின் முடிவுகள் கூட ஈயெறும்புகளைப் போல் ஆகிவிடுமோ? அவருடைய நற்செயலுக்கான முழுமையான நற்கூலியை அவர் பெற்றுக்கொள்ள ஏதேனும் ஒரு வழி உண்டா? அதே போன்று சில தீமைகளுடைய விளைவுகளும் பல நூற்றாண்டு காலமாக உள்ளன. பல நூற்றாண்டுகள் அந்த ஆயுதங்களின் பாதிப்புகளும் தொடர்கின்றன. லட்சக்கணக்கான உயிர்கள் அழிக்கப்படுகின்றன. இவருடைய தீய செயலுக்குரிய தண்டனையை அனுபவிக்க ஏதேனும் வழி உண்டா? இறைவன் நீதிமிக்கவன், அவன் யாருக்கும் அநீதி இழைப்பதில்லை என்று சொல்கிறோம். ஆனால் மனிதர்களில் சிலர் ஊனமுற்றவர்களாய் இருக்கின்றனர், சிலர் அறிவில் குறைந்தவர்களாய் உள்ளனர். அவர்கள் விஷயத்தில் இறைவன் செய்தது அநீதி என்று தோன்றுகிறது அல்லவா? அவர்களுக்கு குறையற்ற வாழ்வுக்கு ஏதேனும் வழி உண்டா? வாழ்வது சில நாள், அதற்குள் அனுபவிக்க வேண்டியதை அனுபவித்துக் கொள்வோம் என்று பலர் வாழ்கிறார்கள். ஆனால் சிலரோ வாழ்வது சில நாள், அதனை வீணாக்க வேண்டாம், இறை எச்சத்தோடு பாவ செயல்களை விட்டு விலகி நல்ல முறையில் வாழ்கிறார்கள். இவர்கள் அனைவரும் சமமா? படைத்தவன் ஒருவனே, அவனை மட்டுமே வழிபட வேண்டும் என்று கூறியவரும் இறந்து விடுகிறார்கள். பல கடவுள்களை வணங்க வேண்டும் என்று கூறியவரும் இறந்து விடுகிறார்கள். கடவுளே இல்லை, மனிதன் தானாகவே உருவாகிவிட்டான் என்று கூறியவர்களும் இறந்து விடுகிறார்கள். நானே கடவுள் என்று கூறியவர்களும் இறந்து விடுகிறார்கள். எது சத்தியம், எது அசத்தியம்? இவர்கள் அனைவரும் சமமா? வினாக்கள் வட்டமிடுகின்றன, கேள்விகள் இதயத்தை துளைக்கின்றன. செயல்களுக்குரிய முழுமையான கூலியை பெற இந்த உலக வாழ்வு போதாது என்று நம் அறிவு சொல்கின்றது. எது உண்மை, எது சத்தியம் என்று தெரிந்து கொள்ள இந்த உலக வாழ்வு போதாது என்று நம் மனது சொல்கிறது. ஆகவே மரணம் மனித வாழ்க்கையின் முடிவன்று. மரணத்திற்கு பின் இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது. மரணத்திற்கு பின் வாழ்க்கை இல்லை என்றால் நன்மை தீமைகள் அர்த்தமற்றதாகிவிடும். மனிதனுக்கு நீதி கிடைக்கும் வாய்ப்பே இல்லை. மேதைகளின் முடிவுகளும் ஈயெறும்புகளின் முடிவுகள் போல் ஆகிவிடும். இறைவன் யார், மரணம் என்றால் என்ன, பல கேள்விகளுக்கு பதிலே கிடைக்காது. இந்த பிரபஞ்சமே அர்த்தமற்ற செயலாகிவிடும். இறைவன் எப்படி ஒரு அர்த்தமற்ற செயலை செய்வான்? ஆக மரணத்திற்கு பின் இன்னொரு முடிவற்ற வாழ்க்கை ஒன்று இருந்தே ஆக வேண்டும்.
எல்லா செயல்களுக்கும் உரிய கூலியை வழங்கக்கூடிய இறுதி தீர்ப்பு நாள் ஒன்று இருந்தே ஆக வேண்டும். இப்போது அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் என்ற கேள்வி பிறக்கிறது. உண்மையில் மரணத்திற்கு பிறகு என்ன நடக்கும் என்று யாரும் சொல்ல முடியாது. ஏனென்றால் எந்த மனிதரும் மரணத்திற்கு பிறகு திரும்பியதில்லை. ஆக மரணத்திற்கு பிறகு என்ன நடக்கும் என்று இறைவன் ஒருவனால் தான் சொல்ல முடியும். இப்போது இறைவன் யார் என்று ஒரு கேள்வி பிறக்கிறது. நட்சத்திரங்களா இறைவன்? இல்லை இல்லை. சந்திரனா இறைவன்? இல்லை இல்லை. சூரியனா இறைவன்? இல்லை இல்லை. இந்த இரவும் பகலும் சூரியனும் சந்திரனும் அல்லாஹ்வின் சான்றுகளுள் உள்ளவையாகும். நீங்கள் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் சிரம்பணியாதீர்கள், மாறாக அவற்றை படைத்த இறைவனுக்கே சிரம்பணியுங்கள். நீங்கள் உண்மையில் அவனையே வணங்குபவர்களாயிருந்தால். அல்லாஹ் என்னும் அரபிச்சொல், அல்லாஹ் என்னும் அரபிச்சொல்லுக்கு இறைவன் என்று பொருள். பல கடவுள்களில் ஒரு கடவுளை குறிக்கும் சொல் அல்ல. அல்லாஹ் என்னும் சொல் தனித்தன்மையுள்ள ஒரு சொல். ஆங்கிலத்தில் காட் என்றும் காடஸ் என்றும் கடவுளை ஆண் கடவுள் பெண் கடவுள் என்றும் பிரிக்கலாம். கடவுளர் என்று பன்மைப்படுத்தலாம். ஆனால் அல்லாஹ் என்னும் சொல்லுக்கு பால் வேற்றுமையும் பன்மையும் கிடையாது. ஆகவேதான் அல்லாஹ் என்ற சொல்லை அரபிகள் பயன்படுத்தினர். குர்ஆனும் அதனை உறுதிப்படுத்தியது. அதையே முஸ்லிம்கள் பயன்படுத்துகிறார்கள். உங்களை படைத்த ஏக இறைவனோடு சில நிமிடங்கள். மரணம்தான் என்னுடைய வாழ்க்கையின் முடிவென்றால் நான் இந்த உலகத்தில் வீணாகவே படைக்கப்பட்டேனா? நாம் உங்களை வீணாகவே படைத்துள்ளோம் என்றும் நம்மிடம் நீங்கள் திரும்பி கொண்டு வரப்படவே மாட்டீர்கள் என்றும் எண்ணிக்கொண்டிருந்தீர்களா என்ன? இறைவா, நீ ஏன் என்னை படைத்தாய்? நான் ஜின்களையும் மனிதர்களையும் எனக்கு அடிபணிய வேண்டும் என்பதற்காகவே அன்றி வேறு எதற்காகவும் படைக்கவில்லை. பிறகு ஏன் மரணத்தை படைத்தாய்? அவன் இறைவன் மரணத்தையும் வாழ்வையும் ஏற்படுத்தினான். உங்களில் யார் மிகச் சிறந்த செயல் புரியக்கூடியவர் என்று உங்களை சோதிக்கும் பொருட்டு. அனைவருமே மரணத்தை சுவைத்தே தீர வேண்டுமா? எந்த மனித ஆன்மாவாவது என்றைக்கும் பிழைப்பானா? ஒவ்வொரு மனிதனும் மரணத்தை சுவைக்க வேண்டியவனாயிருக்கின்றான். நீங்கள் அனைவரும் உங்களுடைய கூலியை மறுமை நாளன்றுதான் முழுமையாக பெறுவீர்கள். மரணத்திற்கு பின் ஒரு வாழ்வு உண்டா? அல்லாஹ்வை நிராகரிக்கும் போக்கினை எவ்வாறு நீங்கள் மேற்கொள்கின்றீர்கள்? உண்மையாதெனில் நீங்கள் உயிரற்றவர்களாயிருந்தீர்கள். அவனே உங்களுக்கு உயிரூட்டினான், பின்னர் அவனே உங்களை மரிக்கச் செய்வான், பின்னர் மீண்டும் அவனே உங்களுக்கு உயிர் கொடுப்பான், பின்னர் அவனிடமே நீங்கள் மீட்கப்படுவீர்கள். என் முடிவுகள் எதன் அடிப்படையில் இருக்கும்? நிச்சயமாக உங்கள் மீது கண்காணிப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார்கள். அவர்களோ கண்ணியமிக்க எழுத்தாளர்கள். உங்களுடைய ஒவ்வொரு செயலையும் அறிகின்றார்கள். மனிதனுக்கு நீதி எப்படி கிடைக்கும்? நாம் மறுமை நாளில் துல்லியமாக எடை போடும் தராசுகளை நிறுவுவோம். பிறகு எவருக்கும் இம்மி அளவும் அநீதி இழைக்கப்பட மாட்டாது. எவருடைய ஒரு கடுகு மணி அளவு செயலாயினும் அதனை நாம் அங்கு அவர் முன் கொண்டு வருவோம். கணக்கு வாங்குவதற்கு நாமே போதும். மறுமை நாள் என்றால் என்ன? அன்று மக்கள் பல்வேறு நிலைமைகளில் திரும்புவார்கள். தங்களுடைய செயல்கள் தங்களுக்கு காண்பிக்கப்படுவதற்காக. பிறகு எவன் அணு அளவு நன்மை செய்திருந்தானோ அவன் அதை கண்டுகொள்வான். மேலும் எவன் அணு அளவு தீமை செய்திருந்தானோ அவனும் அதனை கண்டுகொள்வான். நீ மிகவும் நீதிமிக்கவன். பிறகு ஏன் இந்த உலகத்தில் தீய செயல்களை மற்றும் அநீதிகளை உடனுக்குடன் தடுப்பதில்லை? அல்லாஹ் மக்களை அவர்கள் செய்யும் தீய செயல்களுக்காக தண்டிப்பானாகில் பூமியின் மீது எந்த உயிரினத்தையும் அவன் விட்டு வைத்திருக்க மாட்டான். ஆயினும் அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் வரை அவன் அவகாசம் அளித்து கொண்டிருக்கின்றான். பிறகு அவர்களுக்குரிய காலம் பூர்த்தியானால் திண்ணமாக அல்லாஹ் தன் அடிமைகளை பார்த்து கொள்வான். மறுமை நாளில் என்னுடைய சுமைகளை பிறரிடம் பகிர்ந்து கொள்ள முடியுமா? சுமை சுமக்கும் எவரும் மற்றொருவருடைய சுமையை சுமக்க மாட்டார். மேலும் சுமை ஏற்றப்பட்ட ஒருவர் தன்னுடைய சுமையை சுமக்கும்படி கெஞ்சினாலும் அவருடைய சுமையின் ஒரு சிறு பாகத்தை கூட ஏற்றுக்கொள்ள எவரும் வரமாட்டார். அவர் மிக நெருங்கிய உறவினரானாலும் சரியே. மனம் திரும்புதலுக்கு என்ன வழி? என் பாவங்களை போக்க என்ன வழி? மேலும் ஒருவர் தீய செயல் புரிந்து அல்லது தனக்கு தானே அநீதி இழைத்து கொண்டு பின்னர் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கோரினால் அல்லாஹ் மன்னிப்பு வழங்குபவனாகவும் கருணையாளனாகவும் இருப்பதை அவர் காண்பார்.
நான் எப்படி வாழ வேண்டும்? வாழ்க்கை பாடத்திட்டம் ஏதேனும் உண்டா? நாம் மனிதர்கள் அனைவருக்காகவும் சத்தியத்துடனான இந்த வேதத்தை உம்மீது இறக்கியிருக்கின்றோம். இனி யாரேனும் நேரிய வழியில் நடந்தால் அது அவருக்கே நன்மை தரும். யாரேனும் வழி தவறினாலும் வழி தவறியதின் தீய விளைவு அவரையே சாரும். குர்ஆன் உன்னிடமிருந்துதான் வந்தது என்று என்ன ஆதாரம்? அவர்கள் குர்ஆனை பற்றி சிந்திப்பதில்லையா? இது அல்லாஹ்வை அன்றி வேறு ஒருவரிடமிருந்து வந்திருந்தால் அதிகமான முரண்பாடுகளை இதில் கண்டிருப்பார். இந்த உலகம் படைத்தது இறைவனுடைய விளையாட்டா? இது இறைவனுடைய விளையாட்டு என்று ஒரு கருத்து இருக்கிறது. இந்த கருத்திற்கு இஸ்லாம் சொல்லுகின்ற பதில் என்ன என்று பார்க்கிற போது திருமறையினுடைய 21வது அத்தியாயம் 17வது வசனம் இதற்கு விடையளிக்கிறது. அந்த வசனம் என்ன சொல்லுது? நாம் இந்த வானத்தையும் பூமியையும் அவற்றுக்கு இடையே உள்ளவற்றையும் விளையாட்டிற்காக படைக்கவில்லை. விளையாட்டிற்காக நாம் ஏதேனும் ஒன்றை செய்ய நாடியிருந்தால், அதை மட்டுமே நாம் செய்ய வேண்டும் என்றிருந்தால் நம் சார்பாகவே அதனை செய்து விட்டிருப்போம். என்ன அர்த்தம்? கடவுள் சொல்றாரு, இதெல்லாம் இந்த வானம் பூமி அதுக்கு இடைப்பட்டதை எல்லாம் விளையாட்டுக்காக படைக்கலப்பா. விளையாட்டுக்காக படைக்கணும் எனக்கு ஆசை இருந்தா அதை நம் சார்பாகவே நாம் செய்து விட்டிருப்போம். இந்த அறிவார்ந்த இந்த மனிதனை படைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த விவேகம் வாய்ந்த இந்த உலகத்தை படைக்க வேண்டிய அவசியம் இல்லை. விளையாட்டிற்காக படைத்திருந்தால் மனிதன் இவ்வளவு துன்பங்களை எல்லாம் அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. விளையாட்டுக்காக படைச்சிருந்தா தமாஷா தான் போயிட்டு இருக்கணும். அதெல்லாம் இவ்வளவு சீரியஸா இருக்க வேண்டிய தேவையில்லை. அப்ப எதுக்காக படைச்சேன்? அதே வசனம் வருகிறது. ஆயினும் நாம் சத்தியத்தை கொண்டு அசத்தியத்திற்கு அடி கொடுக்கின்றோம். அது அசத்தியத்தின் தலையை பெயர்த்து விடுகிறது. பிறகு பார்த்து கொண்டிருக்கவே அசத்தியமும் அழிந்து விடுகிறது. நீங்கள் இட்டுக்கட்டிய பேச்சின் காரணத்தால் உங்களுக்கு கேடுதான் இருக்கிறது. என்ன சொல்றான்? இந்த உலகம் சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் இடையே நடக்கின்ற ஒரு போராட்ட களம். இந்த போராட்ட களத்திலே சத்தியத்தை ஜெயிக்க செய்வதற்காகத்தான் மனிதனே நான் உன்னை படைத்திருக்கிறேன். ஆகவே இந்த உலகமும் விளையாட்டிற்காக படைக்கவில்லை, உன்னையும் நான் விளையாட்டிற்காக படைக்கவில்லை. இன்னொரு வசனத்தில் வருகிறது, நாம் மனிதர்களை விளையாட்டிற்காக படைக்கவில்லை. ஆக இந்த உலகம் விளையாட்டுக்காக படைக்கல, இந்த பூமியும் விளையாட்டுக்காக படைக்கல, இந்த மனிதனும் விளையாட்டுக்காக படைக்கல. இதை விட்டுட்டு நீ பொய் சொன்னா அதுக்காக சொல்றான், நீங்கள் இட்டுக்கட்டிய பேச்சின் காரணத்தால் உங்களுக்கு கேடுதான் இருக்கிறது. இதெல்லாம் நீ இட்டுக்கட்டின பேச்சுப்பா. இந்த உலகம் விளையாட்டுக்காக படைக்கப்பட்டன்னு சொல்றாயே, இது நீ இட்டுக்கட்டிய பேச்சு, இது நான் சொன்னதில்லை, நீனே உருவாக்கி கொண்டது என்ற கருத்தை சொல்கிறது. ஆக உலகம் இறைவனுடைய லீலை, இறைவனுடைய விளையாட்டு என்ற கருத்தை இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லை.